பாமக வந்து எந்த அளவுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்து ரெடியா இருக்காங்க? ஏன்னா இப்போ அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி பலத்தோட தான். இல்ல மேடம், இது என்ன மேடம்? இல்ல இருங்க, அவர் பாமகவை சேர்ந்தவர். அவர்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்க கூட்டணியில இருக்கிறாரு. நாங்க வலுவான கூட்டணி அமைச்சு இல்ல இருங்க, அவரு பாமகவை சேர்ந்தவர். அவர்கிட்டயே கேட்போம். சார் அசோக் சார், நீங்க சொல்லுங்க, அதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு? ஏன்னா வந்துட்டு தனி கட்சி, தனி தொகுதியில, இது தனி சிம்பிள்ல நின்னு இருக்கு பாமகன்னு போது அவங்க இந்த மாதிரியான தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கா அசோக்? இவங்க ஆசையெல்லாம் எலெக்ஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாங்க. தேர்தல்ல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாங்க. வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது முடிவெடுக்கக்கூடிய டெசிஷன்ல வந்துட்டு இடத்துல வந்து எங்க தலைவர் அன்புமணி அண்ணா இருக்காரு. ஸோ அது வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம், அதாவது ரிசல்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் அவரு தான் வந்து முடிவெடுப்பாரு. ஆனா இன்னைக்கு விஜய் கையில வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு ஆப்ஷன் வந்து கூட்டணிகள் வச்சு, அதாவது மற்ற கட்சிகள் வந்து கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில 112 சீட்டுகள்ல வந்து முன்னிலையில இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 6-7 சீட்டுகள் வந்து இருந்தாதான் வந்து அவங்க ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் 350 ஆர்டிகல் 356 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து 6 மாசத்துல ரீஎலெக்ஷன் கொண்டு வந்து பண்றது. அதுக்கும் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து விஜய்க்கு இருக்கிற வாய்ப்பு. இதுல வந்து நான் அண்ணன் சொல்றதுல வந்து சிறிய மாறுபாடு எனக்கு இருக்குது. என்னன்னா இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து மெஜாரிட்டி வந்து தாவேகாக்கு கொடுக்க கிடையாது. எல்லாமே வந்து ஸ்பிளிட்டா தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிக்குமே வந்து ஒரு 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 பிரதிநிதித்துவம் வந்து கிடைச்சிருக்குது. எக்ஸாம்பிள் தாவேகாக்கு ஒரு கொஞ்சம் சீட்டு, எங்க கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா அதிமுக அதுல சீட்டு ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க, முன்னிலையில இருக்கிறாங்க. நாங்க முன்னிலையில, பாமக முன்னிலையில இருக்கிறோம், அமமுக முன்னிலையில இருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபி முன்னிலையில இருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா காங்கிரஸும் இருக்கிறாங்க, தேமுதிகவும் ஜெயிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷனுமே போகுது. மெஜாரிட்டின்னு சொல்லும் போது 170 சீட் 180 சீட் வந்து ஜெயிச்சாதான் வந்து தனித்துவமா வந்து தாவேகா ஜெயிச்சிருந்தாதான் அது வந்து ஒரு ஆபத்தா போயிருக்கும். அதனால வந்து இது வந்து பரவாயில்லன்னு தான் நான் பாக்குறேன். இந்த ரிசல்ட் வந்து பரவாயில்ல. என்ன எங்க கூட்டணி, எங்க என்டிஏ கூட்டணி இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நாங்க ஒரு 5 வருஷமா செயல்பட்டதை தான் வந்து தாவேகா வந்து கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. நாங்க எதிர்கட்சியா என்னென்னலாம் வந்து நாங்க சொல்லி அதை வந்து பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியிருந்தோமோ அதை வந்து ரீப் பண்ணிருக்காங்க. அந்த 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 ஃப்ரூட்ஸை வந்து ரீப் பண்ணியிருக்காங்க. ஆனா வேறு விதைச்சது வந்து நாங்க தான்.